இயேசுவின் ரத்தம் ஜெயம். Victory in the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். Greetings in the name of Jesus Christ. இந்த நாளை காண செய்த தேவனை துதிக்கிறேன். I thank God for giving this beautiful day. இந்த நாள் வரையிலும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த தேவனை இன்னும் அதிகமாய் துதிக்கிறேன். I thank God even for guiding us and protecting us till this day. இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் ஆவியானவர் உணர்த்தின காரியம், Holy Spirit says that the word of this month, ஜெயம் கொடுக்கிற தேவன், God who gives victory. ஆவியானவர் உணர்த்தின வசனம், God says the word as நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் 21 வசனம் 31. Proverbs chapter 21 verse 31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். The horse is prepared for the day of battle, but the deliverance is of the Lord. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே தெளிவாக எழுதப்பட்டுள்ளது, குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் வெற்றியோ தேவனிடத்திலிருந்து வரும். My dear beloved children of God, here we can see clearly that the horse is being prepared for the battle, but the deliverance is of the Lord. என கண்மானவர்களே, இங்க ஏன் மனுஷனை பார்த்து நீ ஆயத்தமாக்கப்பட வேண்டும், ஜெயமோ தேவனிடத்திலிருந்து வரும் அப்படின்னு சொல்லப்படவில்லை. Why has the verse mentioned horse instead of human? அதாவது குதிரையை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு குதிரையையும் ட்ரெயின் பண்ணப்படாத காட்டு குதிரையையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். We must compare a trained horse and a wild horse. அதாவது ட்ரெயின் பண்ணப்பட்ட குதிரையோடவும் ட்ரெயின் பண்ணப்படாத அந்த காட்டுல வாழ்ற குதிரை ஸ்ட்ராங்கா பலன் உள்ளதா இருக்கும். More than the horse which is trained, the wild horse will be stronger. அதாவது ட்ரெயின் பண்ணப்பட்ட குதிரையோடையும் அந்த குதிரை ஃபாஸ்டா ஓடும். The horse which is not trained will run very faster than the trained one. ஆனா நம்ம அந்த ரேஸ் நடக்கிற அந்த ட்ராக்ல ரெண்டு குதிரையும் விட்டோம்னா அந்த டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். We can see the difference when the two horses are placed on a race track. அதாவது ட்ரெயின் பண்ண குதிரையோடையும் ட்ரெயின் பண்ணப்படாத குதிரை ஃபாஸ்டா ஓடும். The wild horse runs faster than the trained horse. ஆனா அதுக்கு அதோட ட்ராக்ல ஓட தெரியாது. But it doesn't know the way which it has to run. அந்த ட்ராக்ல ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் அதுக்கு கம்ப்ளீட் பண்ண தெரியாது, எங்கேயோ ஓடி போயிடும். It doesn't know to run in the right path from the start point to the end point. It runs somewhere else. ஏன்னா நம்ம ட்ரைனிங் கொடுக்கறப்போ அந்த குதிரைக்கு எந்த இடத்துல என்ன மாதிரி போகணும் அப்படின்னு கடிவாளம் போட்டு அதை ட்ரெயின் பண்ணிருப்போம். The trained horse has been said where it has to start and to end. இதே போலதான் இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளதை போல நாம certain ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உள்ள நடக்கிறப்போ தான் நம்மளால விக்டரியை நோக்கி போக முடியும். As it is said in the verse, when we follow the laws and rules, then only we can reach the victory. நம்ம நினைக்க கூடாது, நான் தேவனுடைய பிள்ளை, எப்படி வேணாலும் வாழ்ந்தாலும் தேவன் எனக்கு வெற்றியை தருவார் அப்படின்னு நினைக்க கூடாது. We must not think that I am a Christian, I am believing God, I got salvation, so why can't I get victory? அதாவது நான் பேட்டில்ல வின் பண்றதை விடையும் தேவனுக்குரிய காரியங்கள்ல ஒழுங்கா வாழ்றது ரொம்ப கஷ்டம். More than winning a battle, following the laws of God is very hard. இதை எங்க பார்க்கலாம்னா யோசுவாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். We can see this in Joshua's life. யோசுவா அதிகாரம் 1ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, Joshua chapter 1 says that வசனம் 6ல தேவன் ஜோசுவாட்ட சொல்றாரு, நான் சொன்ன மாதிரி நீ தேசங்களை பங்கிட அந்த போர்ல எல்லாம் வின் பண்ண பலன் கொண்டு திடமனதா இரு அப்படின்னு சொல்றாரு. In the verse 6 we can see that God says Joshua to be courageous to win the wars. ஆனா வசனம் 7ல தேவன் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி ஒழுங்கான வாழ்க்கை நீ வாழ்வதற்கு மிகவும் பலன் கொண்டு திடமனதா இரு அப்படின்னு. But in the verse 7 God again says that be very courageous to follow the laws of God. இந்த யோசுவா மோசேயினாலே ட்ரெயின் பண்ணப்பட்டவன். Joshua is well trained by Moses. அவன் வாழ்நாள்ல பல யுத்தங்களை மோசேயோட பார்த்தவன். He faced many wars along with Moses. தேவன் செய்த அவ்வளவு அற்புதங்களையும் கண்ணார கண்டவன். He saw all the miracles done by God. அவனை பார்த்து தான் தேவன் சொல்றாரு, நீ வின் பண்றதுக்கு பாடுபடுறதை விடையும் ட்ரெயின் ஆறதை விடையும் உன்னை நீ ஒழுங்குபடுத்தி வாழ்றதுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். God says to him
that he has to be very careful in following the laws of God. இதே போலத்தான் எனக்கு அன்பானவர்களே, நாம இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறுறதற்கு, அதாவது நம்ம பாடுபடுறதற்கு எது முக்கியமான காரியம்னா ஒழுங்கான முறையில் நடக்கிறது, தேவனுக்குரிய காரியங்களில் ஒழுங்கா இருப்பது. Like the same ways, when we want to have the victory, the most important thing is to follow the rules. சோ நம்ம இந்த இடத்துல நினைக்க கூடாது, அப்போ நம்ம நல்லவனாய் வாழ்ந்தால் நம்ம நிறைய வெற்றியை பெற்றலாமா அப்படின்னு நினைக்க கூடாது. We must not think that if we are being a good man, we'll win all the wars. ஏன் அப்படின்னா தேவனுக்குரிய காரியங்களும் மனுஷனுக்குரிய காரியமும் என்டையரா வேற வேற. Because godly things and worldly manly things are totally different. எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், தேவன் உலகத்தை படைத்தார் அப்படின்னு. We can see in the Bible that God created the world. ஆனா கொலம்பஸ் என்ன பண்றாருன்னா அமெரிக்காவை கண்டுபிடிக்க தான் முடியும். But only Columbus can discover the America. மனிதனால உருவாக்க முடியாது, கண்டுபிடிக்க மாத்திரமே முடியும். Humans cannot create anything, but only can discover. இதுதான் தேவனுடைய பயங்கரமான உன்னதமான மகிமைக்கும் மனிதனுடைய காரியத்திற்கும் உள்ள வித்தியாசம். This is the difference between godly thing and manly thing. அப்படியானால் நம்ம அடுத்த இன்னொரு காரியத்தை யோசிக்க கூடாது. அப்படியானால் நம்ம ட்ரை பண்ணி வெற்றி பெறுறது உலகத்துல உள்ளவங்களுக்கும், அதாவது நான் பிலீவருக்கும் தேவனுடைய பிள்ளைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நினைக்கலாம். We may think that the non-believers' victory and our victory are the same. அது கிடையவே கிடையாது. It is not like that. ஏன் அப்படின்னா தேவனை அறியாத இயேசுனுடைய பிள்ளையா இராதவங்க அவங்களா கஷ்டப்பட்டு அந்த வெற்றியை பெறுவார்கள். Because the non-believers work really hard and run towards the victory and conquer it. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கோ இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே ஆல்ரெடி வெற்றியை தேடிவிட்டார். But for us, the believers, God has already gotten the victory by his crucifixion. அப்படியானால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவருடைய பிள்ளையா இருந்து வெற்றியை சுதந்தரிப்பது. The only thing we must do is to inherit the victory from him. இதுதான் உலகத்தில் இருக்கிற மனுஷன் வெற்றி பெறுறதுக்கும் தேவனுடைய பிள்ளை வெற்றியை சுதந்தரிப்பதற்கும் உள்ள வித்தியாசம். This is the difference between the victory of the worldly man and us. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் வெற்றியோ கர்த்தரிடால் வரும். So only the Bible says that horse is prepared for the day of battle, but the victory belongs to the Lord. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் இன்னைக்கு என்ன மாதிரியான சூழ்நிலையா இருந்தாலும் தேவனுடைய காரியத்தின்படி தேவன் காட்டுகிற வழியில் நடக்கிறது அவசியம். My dear brothers and sisters, it is very important to follow the laws of Lord. நாம் எப்போது தேவனுடைய காரியத்துல உண்மையா இருந்து அவருடைய சித்தப்படி நடக்கிறோமோ நமக்கு தேவன் வெற்றியை தருவார். When we follow the rules and regulations of Lord, God gives us the victory. அப்படியே கண்களை மூடுவோமா? Let's close our eyes for prayer. அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த புதிய மாதத்தை காண செய்த உமது கிருபைக்காய் நன்றி தகப்பனே. இந்த நாள் வரையிலும் எங்களை காத்து வருகிறீரே, அந்த மேலான கிருபைக்காய் நன்றி அப்பா. அப்பா, எங்களோட இருந்த அநேகர் இந்த நாள்ல இல்லாமல் போயிருக்கலாம், ஆனாலும் உமது கிருபை எங்களை தாங்கி நடத்துகிறதே, அந்த மேலான மகத்துவமான கிருபையை எண்ணி இந்த நேரத்துல நன்றியோடு உம்மை பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்துக்காய் நன்றி தகப்பனே. ஜெயம் கொடுக்கிற தேவனாய் நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர், எங்களோடு இருக்கிறீர். அந்த கிருபைக்காய் நன்றி தகப்பனே. ராலாபோ சந்தல ஹதுரியாம் தரபோலனே ரீகே ஷேகலமா துரியாம் தலபோரனா. அப்பா, உமது மேலான கிருபை எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்துகிறதற்காய் இந்த நேரத்திலே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீர் எங்களை ட்ரெயின் பண்ணுகிறீர் தகப்பனே. சில நேரத்துல சில வழிகள் எங்களுக்கு தோன்றலாம் அப்பா. நாங்கள் கடிவாளம் கட்டப்பட்ட குதிரைகளா இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எங்களுக்குரிய ட்ராக்ல மாத்திரம் நாங்கள் செல்ல ஆவியானவரே நீர் எங்களை பயிற்றுவீங்கப்பா. நாங்க எந்த இடத்துலயும் எங்க மனம் போன போக்குல போக கூடாது தகப்பனே. சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு உள்ள இருந்து வாழ ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க.
முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. சில மவுண்டன்கள் எங்களுக்கு முன்பதாக நிற்கலாம், சிலர் அதை பார்த்து பயந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவ கரம் எங்களோடு இருந்து ஒவ்வொன்றையும் நகர்த்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வீட்டிலும் தகப்பனே ஜெயம் எடுக்கிற மாதமா இந்த மாதம் இருக்க ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவரோடும் இருந்து கிரியை செய்கிற அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மறுபடியுமா இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரோடும் இருந்து அவருடைய தேவைகளை நீர் சந்திக்கிறதற்காய் நன்றி தகப்பனே. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.